ஸ்கூல்ல தீ விபத்து ஏற்பட்டா என்ன செய்யணும்னு கிளாஸ் எடுத்திருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 10ஆவதோ 12ஆவதோ படிக்கிற பசங்களுக்கு இல்லைங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கு. தீ விபத்து ஏற்பட்ட உடனே புகை கிளம்பும், அதை சுவாசிக்க கூடாதுங்கிறதுக்காக முதல்ல துணியை எடுத்து மூக்க பொத்திக்கணும்னும், அதே நேரம் புகை எப்பவுமே மேல் நோக்கி தான் போகும், கீழ் நோக்கி வராது. ஸோ நாம கீழே குனிஞ்ச மாதிரியோ அல்லது படுத்துக்கிட்டே போனோம்னா புகையிலிருந்து தப்பிச்சு எந்த பாதிப்பும் இல்லாம சேஃபா வெளியே போயிடலாம்னு அந்த குழந்தைகளுக்கு எளிமையா சொல்லி கொடுத்து அவ்வளவு அழகா அந்த குழந்தைங்க செஞ்சும் காட்டியிருக்காங்க.